நத்திங். உங்களோட அவரு முடிச்சுக்கிட்டாரா? அவரா? யூ மீன் மை ஹஸ்பண்ட் ரைட்? அவர் தான் 9 மணி ட்ரெயின் இல்லையா? அது நம்ம 2 பேரோட ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் டூர் இருக்குல்ல. யா ஐ நோ. உங்களோட பேக்கேஜிங் முடிஞ்சுதா? உங்கள் ஹஸ்பண்டோடது பேக்கேஜிங்? யூ மீன் பேக்கிங் ரைட்? ஹா. Mom, what are you doing? Surprise. ராஜு, நந்து, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்க? சரி, உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? வீடியோ கேம். அண்ணா சலோனி கிட்ட ஸ்கேட்ஸும் இருக்கே. அப்படியா? இதான் விஷயமா? இந்த தடவை நான் டெல்லியில இருந்து வரும்போது ஸ்கேட்ஸ் கொண்டு வரேன், சரியா? அட, ஏன் காலை உடைக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வர வேண்டாம். நந்துவோட பிறந்த நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க, சரியா? ஞாபகம் இருக்குல்ல, போன பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க வரல, இவன் என்ன பண்ணானு? ஆபா காலனியோட கம்பத்து லைட் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். அட என்ன கவிதா? நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா ஸ்டேட் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் பழைய கேஸுக்களை டிஜிட்டலைஸ் பண்ண சொல்லி உத்தரவிட்டாங்க. ஆனா கடந்த 3 வருஷத்துல 25% டேட்டாவை கூட ஸ்டோர் பண்ண முடியல. மிஸ்ரா சார், இந்த தூசை தட்டி தட்டி எனக்கு அலர்ஜியா வந்துடும் போல இருக்கு. வேற யாரையாவது கூப்பிடுங்களேன். இங்க பாருங்க யாதவ், உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்ல அன்சால்வ்டு கேஸ் நிறையவே இருக்கு. அதுக்காக நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும்ல. சரி சரி. மிஸ்ரா சார், ஜெயஹிந்த் ஜெயஹிந்த். என்ன சடனா ஃபோன்? சார், அந்த பழைய கேஸோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டேட்டா பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்பதான் ஆபரேஷன் தமஸோட ஃபைல் கிடைச்சது. ஆபரேஷன் தமஸா? எப்ப பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஸ்ரேயா, உங்களுக்கு என்னாச்சு? நத்திங். உங்களோட அவரு முடிச்சுக்கிட்டாரா? அவரா? யூ மீன் மை ஹஸ்பண்ட் ரைட்? அவர் தான் 9 மணி ட்ரெயின் இல்லையா? அது நம்ம 2 பேரோட ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் டூர் இருக்குல்ல. யா ஐ நோ. உங்களோட பேக்கேஜிங் முடிஞ்சுதா? உங்க ஹஸ்பண்டோடது பேக்கேஜிங்? யூ மீன் பேக்கிங் ரைட்? ஹா. Mom, what are you doing? Surprise. ராஜு, நந்து, இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போறீங்க? சரி, உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? வீடியோ கேம். அண்ணா சலோனி கிட்ட ஸ்கேட்ஸும் இருக்கே. அப்படியா? இதான் விஷயமா? இந்த தடவை நான் டெல்லியில இருந்து வரும்போது ஸ்கேட்ஸ் கொண்டு வரேன், சரியா? அட, ஏன் காலை உடைக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வாங்கிட்டு வர வேண்டாம். நந்துவோட பிறந்த நாளைக்கு முன்னாடியே வந்துருங்க, சரியா? ஞாபகம் இருக்குல்ல, போன பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க வரல, இவன் என்ன பண்ணானு? ஆபா காலனியோட கம்பத்து லைட் எல்லாத்தையும் உடைச்சிட்டான். அட என்ன கவிதா, நீ இருக்கியே, இதை நீ இன்னும் பழைய காலனி நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம பெரிய காலனிக்கு வந்திருக்கோம். அந்த பழைய காலனியை மறந்துரு. அட எப்படி மறக்கிறது? ரொம்ப அமைதியா இருக்கு. யாராவது பாட்டு கேட்டா கூட இந்த காதுல ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு கேக்குறாங்க. அங்க எல்லாரோட வீட்டுல ரேடியோல பஜன் போடுவாங்க. அப்ப காலையில தானாவே முடிச்சுப்போம். சரி சரி, எவ்வளவு சொன்னாலும் நீ மாற மாட்ட. டாட், நீங்க டெல்லியில இருந்து திரும்பி வருவீங்களே, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அப்படியா? என்ன சர்ப்ரைஸ்? அது சீக்ரெட். ஹே ஷிவ், சீக்கிரம் கிளம்பு, லேட் ஆயிடுச்சு. வந்துட்டேன். இப்படி கொடு. சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேன்.
பாய் கண்ணா. பாய் டாட். பிஸ்னஸ்ல நான் எந்த ஒரு சீக்ரெட்டும் வச்சிடல. நான் நினைச்சேன் இந்த பிஸ்னஸ் நம்ம 3 பார்ட்னர்ஸுக்கும் ஓப்பன் புக்கா இருக்கும்னு. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன டிச் பண்ணிட்டீங்க. நீ தான் எங்களை டிச் பண்ணியிருக்க முக்தா. ரொம்ப ஈஸியாக ஃபண்ட்ஸை தூக்கிட்டு ஓடிட்டேன். இனிமேல் இந்த பிஸ்னஸில் 2 பார்ட்னர்ஸ் தான், நான் அப்புறம் ராஜேந்திரன். ஹவு டேர் யூ. நான் உங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். முக்தா கிட்ட இந்த அளவுக்கு கோவமா பேசுறது நல்லதுக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் பொறுமையா சொல்லுப்பா. ஸ்ரேயா போய் ரீச் ஆயிட்டீங்களா? இப்போ தான் ஹோட்டலில் செக்இன் பண்ணேன். அப்புறம் இங்க பாருங்க வந்து. இங்கே பாரு ஸ்ரேயா, கொஞ்சம் கேள. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் கால் பண்ணவா? ஓகே, நாளைக்கு பேசுவோம். பாய். சீக்கிரம் ஆகட்டும், காலையில் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? யார் அது? பப்ளு, அது யாருன்னு பாரு. அது பிங்கியா இருக்கும். யாரு பிங்கி? ராஜுவோட கேட். ஓ, இந்த பிங்கி அசிங்கம் பண்ணிடும். உன் ராஜு எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டான். இந்த பூனை வேற. சுமன், பக்கத்தில் யாராவது ஏதாவது பார்த்தாங்களான்னு கேளு. சார், அந்த வீடு யாரோடது? கிரிமினல்ஸ் இந்த பக்கம் தான் வந்திருப்பாங்க சார். ஃபுட் மார்க்ஸ் பார்த்தா நிறைய பேர் வந்த மாதிரி இருக்கு. சார், அந்த வீட்டில் கொஞ்சம் வாங்க சார். தள்ளுங்க தள்ளுங்க. பின்னாடி போங்க. இவ்வளோ புரூட்டலாவா? பக்கத்து வீட்லேயே இவ்வளோ மோசமா இத்தனை பேரை கொண்டு இருக்கானுங்க. இந்த பக்கத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கான்னு கேளு. எஸ் சார். எந்த டைரக்ஷன்ல இருந்து அவனுங்க வந்தானுங்களோ மொத்தம் ஸ்கேன் பண்ணுங்க. ஃபாரன்சிக்கை கூப்பிடுங்க. இது சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம். சார், 2 ஃபேமிலி மேல்ஸும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக அவங்க டெல்லி போயிருக்காங்க. அடுத்த ஃப்ளைட்டில் அவங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்க. சார், இந்த ஏரியாவில் வேற எந்த வீட்லையும் இப்படி நடக்கவே இல்லை சார். ஜனங்க கோவமாக இருக்காங்க. மீடியாவை தடுத்து நிறுத்துறதுக்காக ஏரியாவில் பேரிகேட் போடலாமா? ஷர்மா, எல்லாருக்குமே புரியுற மாதிரி சொல்லு. ஒருவேளை அவங்க ஏதாவது செஞ்சா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம். எஸ்பி சார். ஜெயஹிந்த் சார். அதில் அங்கே என்ன நடக்குது? அந்த ஏரியாவில் எந்த பெட்ரோல் டீம் இருக்கு? சார், எலெக்ஷனால நம்ம பாதி ஃபோர்ஸ் பிஸியாக அங்கே தான் இருக்கு. நைட் பெட்ரோலிங் டீம் கூட அங்கே தான் பிஸியாக இருக்காங்க. எனக்கும் மீடியாவுக்கும் இதுதான் சொல்லுவியா நீ? சார், நான் எஸ்கியூஸ் கேட்கல சார். நம்ம ஆளுங்க எல்லாருமே எலெக்ஷன் டியூட்டியில் பிஸியாக இருக்காங்க. இந்த கேஸில் ஏதாவது பர்சனல் மோட்டிவ் இருக்கா இல்லைன்னா கேங் பிளானா? சார், இந்த ப்ரூட்டல் மர்டர்ஸை பார்த்தா ஏதோ பெரிய கேங் தான் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. சார், ஒரு விஷயம் தான் புரியல. இவங்க திருடுறதுக்கு மட்டும் வந்த மாதிரி தெரியல சார். பசங்களை ரொம்ப மோசமாக அடிச்சிருக்கானுங்க. இது வரைக்கும் இந்த ஏரியாவில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இங்கே எல்லாம் பயப்படுறாங்க சார். சார், நாங்கள் எல்லாம் இங்கே தான் இருப்போம். நாளைக்கு வேற யாராவது எங்கள் வீட்டுக்குள்ளே பூந்தானுங்கன்னா அதுக்கு நீங்கள் தானே சார் பதில் சொல்லணும். ஆமாம் சார், அமைதியா இருங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க. நம்ம போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. அட, நகரத்தில் இருக்கிற மக்கள் நிம்மதியாக கூட வாழ முடியல. இவங்களோட பாதுகாப்புக்கான கவலை போலீஸ்க்கும் இல்லை, ரூலிங் பார்ட்டிக்கும் இல்லை. நீங்களே சொல்லுங்க, நாங்க என்ன பண்றது? சார், சார், இங்க பாருங்க. இத்தனை பீடி சிகரெட் துண்டை பார்க்கும்போது தெரியுது கிரிமினல்ஸ் இங்க கூட்டமா உட்கார்ந்துருந்துருக்காங்க.
சார் இதில் பாருங்க, இதில் ரத்தம் படிஞ்சிருக்கு. அவங்க வீடு இங்கிருந்து 800-900 மீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. அவனுங்க கிரைம் பண்ணதும் கிரிமினல்ஸ் இங்கே தான் மீட் பண்ணியிருக்கிறானுங்க. சார் சார் அந்த முதல் வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு குழந்தையும் காணும், அவங்க பாடியும் கிடைக்கல சார். என்ன? ஆமாம் சார், முதல் வீடு சிவ கௌஷியோடது. சிவ தவிர அந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்க சார். சிவோட ஒய்ஃப் ஸ்ரேயா, அவங்க அம்மா சாவித்ரி, பொண்ணு சலோனி, மச்சான் பப்ளு. ஆனால் சார் அந்த வீட்டில் சிவோட ஒய்ஃபும் மச்சானோட பாடி தான் கிடச்சிது. அம்மா பொண்ணு 2 பேரும் காணும் சார். 2வது வீடு ராஜேந்திரனோடது சார். ராஜேந்திர போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் ராஜேந்திரோட 2 பசங்க, நந்து அப்புறம் ராஜு, அப்புறம் அவரோட மனைவி கவிதா. 2 பசங்களையும் மோசமாக கொண்டு இருக்கானுங்க. அவருடைய ஒய்ஃபையும் அடிச்சிருக்கானுங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்டேட் வந்ததா? அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாச்சு சார். அவங்க பொழைப்பாங்களா இல்லையான்னு தெரியல சார். சார் செத்துப்போன பாம்பு. மேம், இட்ஸ் ஆக்சுவலி நியூ இன் த மார்க்கெட். நீங்கள் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாதீங்க. நாங்கள் எங்கள் கஸ்டமர்ஸை லாஸ் ஆக விட மாட்டோம். அஞ்சலி, கேன் யூ see my cabin? எஸ் சார். கம். அஞ்சலி, நீ இங்க ஜாயின் ஆகி 1 month தான் ஆகுது. அதுக்குள்ள நீ எவ்வளவு பெரிய திறமசாலின்னு நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச் நோ சார். ப்ராப்ளம். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன ப்ராப்ளம் சார்? அது உன்னோட ரெஸ்யூம். உன்னோட டிகிரியை பத்தி நான் செக் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பகிரங்கமான விஷயம் தெரிஞ்சது. நீ கொடுத்தது ஃபேக் டீட்டெயில்ஸ்னு. இல்லை சார், அது ஃபேக் கிடையாது. அப்படி அது ஃபேக் இல்லைன்னு நீ எப்படி ப்ரூவ் பண்ண போற? அது யூ காண்ட். இஃப் யூ வாண்ட், என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். ராஜு, ராஜு, நந்து, நந்து. நாங்க அவங்கள தேடிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சிடுவோம். தைரியமா இருங்க சார். நான் என் மனைவியை இழந்துட்டேன் சார். அம்மாவையும் பொண்ணையும் இழக்க விரும்பல சார். மிஸ்டர் அவஸ்தே, சார், உங்க ஒய்ஃப் கோமாக்கு போயிட்டாங்க. அவங்க ரிகவரி ஆவாங்களா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. புது இடம், புது மனுஷங்க, அங்கே எப்படி இருக்குதுன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. அட என்ன கவிதா, நீ தேவையில்லாம பயப்படுற. தப்பா எதுவும் நடக்காது, நல்ல விஷயம் தான் நடக்கும். பழைய இடத்துல இருந்து போனாதான் நம்மளால முன்னாடி போக முடியும். ராஜுக்கும் நந்துக்கும் இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும். புது இடத்துக்கு போனா, புது ஸ்கூல்ல சேர்த்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அன்னைக்கே உன் பேச்சை கேட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னோட ஆசையால தான் நம்ம வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. எல்லாம் ஏன் தப்புதான். சார், ஃபாரன்சிக் கிரைம் ஸ்பாட்ல இருந்து 16 அன்னோன் ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கு சார். ஒருவேளை இந்த கிரிமினல் கேங் 16 பேரை விட அதிகமாக இருக்கலாம். அவ்வளோ பெரிய கேங்கா? இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கிரிமினல் டேட்டா பேஸோட மேட்ச் பண்ணி பாருங்க. போஸ்ட்மார்ட்டம் சார், பிரைமரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு பார்க்கும்போது விக்டிமோட கன்னத்தில் ரொம்ப மோசமான ஆயுதத்தை வச்சு தாக்கியிருக்காங்க. டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதாவது ஒரு ட்ரெயின் 150 கிலோமீட்டர்ஸில் வந்து ஒரு பாடியில் இடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அந்த பீடி சிகரெட்டில் கிடைச்ச பிளட் இருக்கே, அது எந்த விக்டிமோட பிளட்டோடையும் மேட்ச் ஆகல. ஆனா பிளட் உண்மைதானே? அது யாரோ ஒருத்தர் தானே. மெடிக்கல் டீம் சொல்றாங்க அந்த பிளட் ஏதோ மிருகத்தோடதுன்னு. கிரைம் சீன்ல நம்மளுக்கு ஒரு பாம்பு கிடைச்சது. அதனுடைய தலை வெட்டப்பட்டிருக்கு. ஆமாம் சார், மெடிக்கல் டீம் அந்த பிளட்டை அந்த பாம்போட பிளட்டோட மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க எப்படியாப்பட்ட கிரிமினல்ஸ்? இந்த மாதிரி கிரிமினல்ஸை பற்றி நான் கேட்டதே இல்லை. காட்டில் மிருகத்தை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்துகிற முறை சார். அப்படின்னா கிரிமினல்ஸ் ஏதாவது ட்ரைபல்ஸாக இருப்பானுங்களோ? ஒருவேளை சார் காட்டு மிருகங்களை வளர்க்குறவங்களா இருப்பாங்களோ?
மருமகளே, சொல்லுங்க மாமா. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன் இவனை வெளியில உட்கார வைக்காதன்னு. வெளியே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதா? கூட்டிட்டு போ, உள்ள கூட்டிட்டு போ. டேய் உள்ள போடா. சார் 2017 காட்டு பண்ணி வச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ மீரா சிங் ஆளுங்கட்சியில் இருந்தாங்க. இண்டோரில் காட்டு பண்ணிங்க கேங் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ மீரா சிங் வெத்தலை போடக்கூடாது, காட்டு பண்ணிங்களை வளர்க்கக்கூடாதுன்னு சர்க்குலரும் அனுப்பியிருக்காங்க. அதனால ரொம்ப பெரிய பிரச்சனையாயிருக்கு. அதில் பண்ணிங்களை வளர்க்குறவங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க சார். அப்போது போண்டான்ற ஒரு ஆள் அப்போது பண்ணிங்களை வளர்க்குற கூட்டத்துக்கு தலைவனாக இருந்திருக்கான். அவனோட ஒரு வீடியோவும் வயலில் இருக்குது. இங்கே பாருங்கள். எங்க ஆளுங்களை கொன்னுட்டாங்க, என்னோட தங்கச்சிய விதவையாக்கிட்டாங்க. அந்த அரசியல்வாதி ரியா சிங் இந்த இடத்துல இருந்து எங்களை அனுப்பணும்னு பாக்குறாங்க. ஒருவேளை அது மட்டும் நடந்துச்சுன்னா இந்த ஊரையே கொளுத்தி விட்டுடுவோம். நாங்க முதல்ல கொல்ல போறது அந்த அரசியல்வாதி மீரா சிங்க தான். அதுக்கப்புறம் மீரா சிங் மேலேயும் அவங்க ஃபேமிலி மேலேயும் அட்டாக் நடந்திருக்கு சார். ஆனால் கேஷுவாலிட்டி எதுவும் நடக்கலை. ஆனால் சார் அப்போலேருந்து போண்டாவும் அவனோட கம்யூனிட்டி ஆளுங்களும் தலைமறைவாக இருக்காங்க. ஒருவேளை சார் இந்த மிரட்டல் வச்சு பார்த்தா 4 வருஷம் அமைதியாக இருந்ததுக்கப்புறம் இந்த போண்டாவும் அவன் கம்யூனிட்டி ஆளுங்களும் சிட்டியில் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? சார் உங்கள் ஆர்டர் படி எம்பியை சேர்ந்த நிறைய கேங் மெம்பர்ஸ் திருடங்க கொள்ளைக்காரங்க லிஸ்ட் எடுத்திருக்கோம். அவங்க எம்பியில் இருக்கிற வெவ்வேறு ஜெயிலில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நாம எல்லாரையுமே மீட் பண்ணணும். ஷர்மா, இப்போ அந்த போண்டா எங்க இருக்கிறான்னு பாரு. எஸ் சார். சார் நீங்கள் வர சொன்னீங்களா? யா, கம் இன். ஆக்சுவலி நீ குட் மார்னிங் சொல்லவே இல்லையே. ப்ளீஸ், ஏற்கனவே ஒரு தடவை நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். நீங்கள் மறுபடியும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்பா இங்க பாருங்க, நான் 10th லெவல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரெண்டு வாரமா நான் ஜெயில இருந்தேன் சார். ஏய். வலிக்கு சார். சார் செவடிங்க சார். உங்கள் கையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. எந்த ஆயுதத்தை வச்சு அடிக்கிறீங்க? சார் நாங்க சின்ன திருட்டு வேலை பாக்குறோம் சார். நாங்க யாரையும் கொல்லல சார். சார் எங்கள் ஆளுங்க ராத்திரி இருட்டில் தப்புலாம் பண்ண மாட்டாங்க சார். அது பகலில் பொண்ணுங்க தனியாக இருப்பாங்கல்ல. எங்கள் ஆளுங்க பொண்ணுங்களையும் குழந்தைங்களையும் கொல்ல மாட்டாங்க சார். நாய வேற என்னடா பண்ணுவானுங்க? தூக்கிட்டு போயிடுவானுங்கல்ல. பொண்ணுங்களை குழந்தைங்களை வித்துருவானுங்க. ஐயோ இல்லை சார், பொண்ணுங்களையும் குழந்தைங்களையும் கொடுமைப்படுத்துறது எங்கள் ஆளுங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பாவம் நினைப்பாங்க சார். பாவம் புண்ணியம்னா என்னடா? இதுவா கல்லு மேல சிந்தூரம் வச்சு பூஜை பண்றதா? இது புண்ணியமா? இது பாம்பு பலி கொடுக்கிற சமுதாயமா? பாம்பு பலியா? யாரா இவனுங்க? எனக்கு தெரியாது சார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க திருட போகிறதுக்கு முன்னாடி பாம்பை பலி கொடுத்து அதோட ரத்தத்தை குடிப்பாங்க சார். அதுக்கப்புறமா நரி மாதிரி வீட்டுக்குள்ளே பூந்துருவானுங்க சார். யாரா சொன்னது? சார் நான் தான் சொன்னல, எனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டேன். தண்டா கேட்குறேன், சொன்னது யாரா? என்னோட தாத்தா தான் சொன்னார். அவங்களாம் அவங்க காலத்து ஆளுங்க சார். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு சார். பீடி சிகரெட்டில் இருக்கிற அந்த ரத்தம் அது பாம்போடது தான். இந்த கிரிமினல் சொன்னது உண்மைதான் நினைக்கிறேன் சார். பாம்பை கொல்றது, அது ரத்தத்தை குடிக்கிறது, இதெல்லாம் அந்த ட்ரைபல்ஸ் ட்ரெடிஷனா? முதல்ல நாம இந்த கிரிமினல்ஸ் எல்லாரும் கிரைம் பண்ணதுக்கு அப்புறம் சிகரெட் அடிச்சானுங்கன்னு நினைச்சோம். ஆனா இவனுங்க எல்லாருமே கிரைம் பண்றதுக்கு முன்னாடியே அங்க வந்தாங்க. ஆன் ரெக்கார்டில் அவங்கள பற்றி இது வரைக்கும் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை சார். எம்பியோட கிரிமினல் டேட்டா பேஸ்லையும் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அவங்க கூட எதுவுமே மேட்ச் ஆகலை சார். அப்படின்னா போண்டா அவனுடைய கில்லர்ஸை இன்னும் பிடிக்கல. அவங்க காட்டு பண்ணியை வளர்க்குறவங்க சார். இவங்களோட கம்யூனிட்டியில் பாம்பு பற்றின ரிச்சுவல்ஸ் எதுவுமே கிடைக்கல சார். அவங்க கம்யூனிட்டி ஆளுங்க மூலமாக எதுவும் தெரிய மாட்டேங்குது போண்டா இப்போ எங்கே இருக்கான்னு. போண்டா அவனுடைய ஆளுங்க பொலிட்டிஷியன் மீராவை அவங்களோட ஃபேமிலி அட்டாக் பண்ணாங்க. ஒரு வாட்டி அவங்கள மீட் பண்ணலாம், ஏதாவது க்ளூ கிடைக்கலாம்ல. என் ஃபேமிலியை அட்டாக் பண்ணவங்களோட முகம் துணியால் மறைச்சிருந்தாங்க. அதனால என்னால் அவங்கள பார்க்க முடியல. போண்டா அவனுடைய ஆளுங்க மேலே நீங்கள் சந்தேகமாக இருக்கீங்க. ஏன்னா அவன் எனக்கு ஓப்பன்லி சேலஞ்ச் பண்ணியிருந்தான். ஆனால் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவனும் அவன் ஆட்களும் இந்த ஃபேமிலியை எதுக்காக டார்கெட் பண்ணணும்? வேற யாரா இருப்பாங்க? இதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் வேலை. எஸ் மேம். எக்ஸ்கியூஸ் மீ. சுமன்.
சார் ராஜேந்திர ஒய்ஃப் கவிதா இறந்துட்டாங்க. கவிதா, கவிதா. அந்த செத்து போன பாம்போட அனலிட்டிக் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். இந்த மாதிரி பாம்புங்க எம்பியில் இருக்காதான் சார். உத்தரகாண்ட்லேயும் வெஸ்டர்ன் யூபிலையும் இருக்குமா. ராஜஸ்தான், ஆரவல்லி மலைகள், அங்கே ராஜஸ்தானில் கூட பண்ணுறாங்க சார். அப்படின்னா கிரிமினல்ஸ் இவங்கள ஒருத்தர் எக்ஸ்ட்ராக்ட் தானே? இப்போ கேள்வி என்னன்னா, இந்த பாம்பை பலி கொடுக்கறதுக்கு அங்கிருந்து அதை கொண்டு வந்தாங்களா? சார், முரேனா செக் போஸ்ட்லேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஷிவோட அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்ததும் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. சார், சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரி ஒரு எஸ்யூவியை செக் போஸ்ட்டில் நிறுத்திருக்காங்க. ஒரு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு அதில் ஷிவோட அம்மா இருந்தாங்கன்னு. யார் இது? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். கிளம்பு சீக்கிரம். ஷிவ் பொண்ணு சலோனி காணோம். கார்ல அந்த பொண்ணு இல்லையா? சார், அதில் அந்த குழந்தை இல்லை. சார், அப்படின்னா ஷிவோட பொண்ணு சலோனியையும் ஷிவோட அம்மாவையும் வேற வண்டியில் கூட்டு போயிருக்காங்களா? அந்த வண்டி எந்த டைரக்ஷன்ல போச்சு? சார், அந்த வண்டி போன டைரக்ஷன்ல அங்க ஒரு பக்கம் எம்பி ராஜஸ்தானோட பார்டர், அப்புறம் இன்னொரு பக்கம் எம்பி யூபியோடது. அப்படின்னா கண்டிப்பா கிரிமினல்ஸ் வெளியில இருந்தா வந்திருக்கானுங்க. பாம்பு எப்பவுமே இருட்டுல தான் அதனுடைய இடத்துல இருந்து வெளியே வரும். அதுக்கு தான் இந்த கிரிமினல்ஸ் இருக்கிற இடத்துலயே ஒளிஞ்சுக்கிட்டு இருட்டுற வரைக்கும் வெயிட் பண்றாங்க போல இருக்கு. ஆனா நாம வெயிட் பண்ணக்கூடாது. நாம இந்த கிரிமினல்ஸை அவனுங்க கழுத்தை பிடிச்சு வெளியே கொண்டு வரணும். இருட்டுக்கு இன்னொரு பேர் தமஸ். அப்போ நம்ம ஆபரேஷன் பேர் என்னன்னா ஆபரேஷன் இன்ட்ரெஸ்டட் ஆக்சஸ். இந்த மாதிரி கேஸ்ல ஸ்பெஷலா கிரைம் பிரான்ச் தான் இருக்கும். சார், கிரைம் பிரான்ச் இத டிபார்ட்மெண்ட் டிசைட் பண்ணிருக்காது. இந்த கேஸ கிரைம் பிரான்ச்சுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். பட் சார், நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் ஆதில். நம்ம சீனியர் சொன்ன ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணும். இஸ் இட் கிளியர்? ஓகே சார். ஜெய் ஹிந்த். நம்மளோட இந்த யுத்தம் 200 வருஷமா நடக்குது. இத்தனை நாளா நம்மளோட எதிரிங்க வெள்ளக்காரங்க. இப்போ நம்பாளுங்களே நமக்கு எதிரியா மாறிட்டாங்க. அந்த வெள்ளக்காரங்க சுதந்திரத்துக்காக போராடினவங்கள ஜெயில வச்சாங்க. சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம முன்னோர்கள் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆளுங்க வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க நம்ம நாட்டிலையும் இல்லை, நம்ம கிராமத்துலையும் இல்லை. ஆனா இருந்தாலும் நம்மளால யாருக்கும் அடிமையாக முடியாது, ஆக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் மாடர்னா வாழ போறோம். அதுக்காக நமக்கு பணம் மூட்டை மூட்டையா தேவைப்படுது. போலீஸ் எல்லாரும் நம்ம எம்பியை விட்டுட்டு போயிட்டோன்னு நினைப்பாங்க. நம்மளை தேடுறதுக்காக இங்கிருந்து வேற ஸ்டேட்டுக்கு போவாங்க. ஆனா நம்ம இங்கேயே நம்ம கொடியை பறக்க விடணும். துர்கா தேவிக்கு ஜெய். ஆபரேஷன் தமஸ். தேங்க்யூ. கிரைம் சீன்ல கிடைச்ச 17 பேருடைய அன்னோன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதில் இந்த கேஸை பற்றி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ அப்சர்வேஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கிரைம் லாரி கேங்கோடது தான். லாரி கேங்கா? இந்த விக்டிமோட பாடியில் காயம் தெரியுதுல்ல, லாரி கேங் ஆளுங்க சரியாக இதே மாதிரி தான் விக்டிம்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. லாரி கேங்கா? அவங்க சவுத்தன் வெஸ்டர்ன் இந்தியாவில் கொலை பண்ணானுங்கல்ல? ஆனால் அவங்களோட ஆரிஜின் நார்த்தன் ஸ்டேட்ஸோடு தான். பல வருஷங்க பழைய ட்ரைப்ஸ். இந்த ட்ரைபை சேர்ந்தவங்க 80s 90sல லாரி டிரைவர் ஆனாங்க. இவங்களோட டார்கெட் லொக்கேஷனுக்கு ட்ரக் மூலமாக போவாங்க, விக்டிம்ஸை தாக்குவாங்க, அவங்கள கொண்டுட்டு அவங்களோட மொத்த வீட்டையும் கொள்ளையடிப்பாங்க. ஆனால் 1999 2000 அப்போ இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சுல்ல? இந்த கேங்ல பாம்பை பலி கொடுத்து அதனுடைய ரத்தத்தை குடிக்கிற அந்த மாதிரி நான் எதுவும் கேள்விப்படல. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். நவ் we will take care of it. ஷூர். கிரிமினல்ஸ் தெளிவானவங்கன்னு டிபார்ட்மெண்ட் நினைக்கிறாங்க போல சார். சரி, நம்ம வேற கேஸை பார்ப்போம். இல்லை சர்மா, நம்ம இந்த கேஸில் தான் ஒர்க் பண்ணணும். என்ன சொல்கிறீங்க சார்? டெக்னிக்கலாக நாம் இன்னும் இந்த கேஸ்லேருந்து வெளியில் வரல. ஷிவ் அம்மா பொண்ணு இன்னும் மிஸ்ஸிங் தான். அவங்கள தேட வேண்டியது நம்ம வேலை தான். நம்ம வேலையை நாம் எப்படியாவது ஃபினிஷ் பண்ணணும். நம்ம பார்ட்னர்ஷிப் உடைஞ்சது ஒரு பெரிய அபசகுணம் ஆயிடுச்சுல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னுடைய 2 நண்பர்களும் தனியால் ஆயிட்டாங்க. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணமா சொல்றேன். உங்க மேல துப்புறதுக்கு கூட எனக்கு மனசு வரல. ஆனா
என் மேல கைய வச்சு நீங்க செஞ்சது சரியில்லை. ப்பு! முக்தா ஆமாம் சார், டிபார்ட்மெண்ட்டில் கேங் பற்றி தான் பேசுகிறாங்க. சிவு ராஜேந்திராவும் முக்தாவை சந்தேகப்படுறாங்க சார். ஆனால் எனக்கு விஷயம் பெருசாக தோணல. நம்ம இந்த விஷயத்தை கிரைம் பிரான்ச் கிட்ட ஷேர் பண்ணால் நம்மளை முட்டாள் நினைப்பாங்க சார். இந்த முக்தா வீடுங்க? முக்தா ஃபோன் நேரத்துலேருந்து ஆஃபில் இருக்குது சார். இப்போ டோரும் க்ளோஸ் ஆகிருக்கு. விண்டோவை செக் பண்ணு. ஆதி, இந்த கேஸை கிரைம் பிரான்ச்சுக்கு கொடுத்துட்டு உன்னை சும்மா இருக்க சொன்னேல சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஷிவ் ராஜேந்தர் வீட்டு வெளியில உன் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க தானே டியூட்டியில் இருக்காங்க. எஸ் சார். ஆனால் ஒரே ஒருத்தர் தான். ரொம்ப பெரிய கேங் சார். ஆனால் கம்மியான மேன் பவர் வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அது எனக்கு நல்லாவே தெரியும். யா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம தேசத்தில் 1,00,000 பேருக்கு 150 போலீஸ் மட்டும்தான் இருக்காங்க. என்ன நடந்தாலும் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுது தான் சார். ஒருவேளை எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சார், I'll take the responsibility. You must ஜெயின். வாட்? மீரா சிங்கோட வீட்டில் அட்டாக் நடந்திருக்கு. வாட்? இன்னும் நிறைய இடத்துல அந்த மாதிரி அட்டாக் நடந்திருக்கு. கிளம்பு. ஷனாய், கடந்த 2 சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் இந்த கேங் எம்பியை விட்டு வெளியே போயிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க நம்மளே மிரட்டிட்டு இருக்கானுங்க. நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? யூபியில். ஆனால் அந்த கேங் இன்னும் எம்பியில் தான் இருக்காங்க. நாங்கள் எம்பியில் இருக்கிற எல்லா செக் போஸ்ட்டையும் அலர்ட் பண்ணோம். ஒருவேளை இந்த கேங் எம்பியில் இருந்தா இங்கேருந்து தப்பிக்க முடியாது. இங்கே அவனுங்களை பிடிச்சிருவோம். அதில் கடந்த 2 கிரைம் சீனில் இருந்த 16 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடச்சிருக்குல்ல, அதில் ஒரே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் யூபியில் இருக்கிற கிரிமினல் டேட்டா பேஸோட மேட்ச் ஆகுது. அது ஒரு கிரிமினல் கூட. யார் அவன்? உமன் சிங். 5 வருஷமாக அப்ஸ்காண்டாக இருக்கான். அவன் மேலே ஒரு பேங்க் ஃப்ராட் கேஸும் இருக்குது. உமங் சிங். ஒருவேளை அவனோட ஐடென்டிட்டியும் ரியலாக இல்லாமல் இருக்கலாம். நான் ஃபோட்டோவை ஷேர் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட இன்வெஸ்டிகேஷனில் அவன் எங்கேயாவது வந்தானான்னு செக் பண்ணி பாருங்கள். சார், இந்த 2வது ஆள் யாருன்றது தெளிவாக தெரியல சார். ஒருவேளை போண்டா ஒரு ஆளாக கூட இருக்கலாம். கேள்வி என்னன்னா, போண்டா மீரா வீட்டுக்கு என்ன பண்ணுறதுக்கு வந்தான்? அப்போ அவனுங்க கேங் இவங்களே எதுக்கு டார்கெட் பண்ணியிருக்கு? இந்த தடவை இந்த எலெக்ஷனை நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும் போண்டா. இதுக்கு முன்னாடியே உன்னை பத்தி மீடியா முன்னாடி பேசி உனக்கு சிம்பத்தியை வாங்கி கொடுத்துருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை உண்மையா அடிச்ச மாதிரி நம்ப வச்சேன். ஆனா இதனால என்ன பயன் இருக்கு? நீ எலெக்ஷன்ல தோத்து போயிட்ட. ஒருவேளை நீ பதவியில இருந்திருந்தா நான் எங்கேயும் மறைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருந்தது. நான் மறுபடியும் பவருக்கு வருவேன். ஆனா நான் ஜெயிக்கிற வரைக்கும் நீ மறைஞ்சிருக்கணும். இப்ப நடந்த அட்டாக்லயும் நீ தான் சம்மந்தப்பட்டிருக்கணும். போலீஸோட தேடிட்டு இருக்கு. 2 விக்டிம் ஃபேமிலிஸ்க்கு இந்த போட்டோவை காமிங்க. இவனை அவங்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. ஓகே சார். பா. ஹலோ சார், நான் சிவு பேசுகிறேன் சார். சார், அந்த மெசேஜை நான் தான் சார் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். சார், ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு. அதில் பான் எழுதியிருக்கு சார். அது என்னோட பொண்ணு சலோனி தான் அனுப்பியிருப்பான்னு எனக்கு தோணுது சார். இந்த நம்பர்லேருந்து மெசேஜ் வந்ததா? அந்த நம்பரை எனக்கு அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். ஓகே, வா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன நீயா வந்திருக்க? இன்னைக்கு நீ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்ட ஆமா போல. சார், இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான மூடு. இன்னைக்கு மூட் எந்த நம்பர்லேருந்து சிவுக்கு மெசேஜ் வந்துச்சோ அது ஒரு ஃபேக் ஐடி நம்பர் சார். அப்போ அது கிரிமினல்ஸ் தான் இருக்கணும். லாஸ்ட் லொகேஷன் எங்க? பிவாஸ் சார். திவாஸ். சரிங்க பாருங்க, 3 மணி நேரத்துக்கு சாரோட கேபினுக்கு போகாதீங்க. சார் மீட்டிங்ல இருக்காரா, யாரும் வரக்கூடாதா? சரியா? ஓகே மேடம்.
இன்னொரு ஃபிங்கர் பிரிண்ட்டும் மேட்ச் ஆயிருக்கா? ஜெய் துர்கா தேவி, எப்படி இருக்க? அவளுக்கு ட்ரைனிங் ஆரம்பிச்சிடுச்சு. ஹலோ ஹலோ சோனு, என்னாச்சு? சார், நான் போபால் போலீஸை ப்ரெஷர் ரிஜிஸ்டர் கம்பெனிக்கு என்கொயரிக்கு அனுப்பி வச்சிருந்தேன். என்ன தெரிஞ்சதுன்னா அந்த கம்பெனியோட ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் அஞ்சலின்ற ஒரு எம்ப்ளாயை காணுமா சார்? சொல்லுங்கள் சார். பதில் எங்களுக்கு ஹரியானாலையும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகிருக்கு. கிரிமினல் இப்போவும் இந்தூரில் தான் இருக்கான். நாங்கள் இப்போ கோலியா வந்துட்டோம். அவன் தப்பிச்சு போகிறதுக்கு முன்னாடி அவனை பிடிச்சிருங்க. அவன் தப்பிக்க முடியாது. லெட்ஸ் மூவ். ராஜேந்தர், திடீர்னு எதுக்காக நீ போகிற? இப்போ எனக்கு நீ இங்கே யார் இருக்கா? எங்கள் ஊருக்கே திரும்பி போகலான்னு பார்க்குறேன். எங்ககிட்ட இருக்கிறது கேங் இல்லை, பெரிய கம்யூனிட்டி. நாங்கள் யாரையும் அடிமையாக்க மாட்டோம். ஆனால் நீங்கள் அவங்கள சாவடிச்சிருவீங்க. மக்களை மோசமாக சாவடிக்கிறீங்க. ஹோஷன் சிங்லேருந்து ராஜேந்திரா அவஸ்தை எப்படியானன்னு மொத்த கதையை சொல்லு. 2000வது வருஷம். அப்போ அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டோம். என்ன மாதிரி நிறைய பேர் அவங்க அடையாளத்தை மறைச்சு மாடர்ன் லைஃப்பில் வாழ ஆரம்பித்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நானும் முக்தா ஷிவ் பிஸ்னஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அவங்க பிஸ்னஸ் பார்ட்னராக மாறினேன். உன்னுடைய ஒய்ஃப் கவிதா, அவங்களுக்கு உண்மை தெரியுமா? அவளும் எங்கள் கம்யூனிட்டியில் ஒரு ஆள் தான். எங்கள் கம்யூனிட்டியை விட்டு நான் கொஞ்சம் தூரமாக இருக்கணும்னு நினைப்பா. எங்கள் பசங்களை இதுக்குள்ளே கொண்டு வரவே இல்லை. ஆனால் ஒரு நாள் என் பையன் என்னோட ஆயுதத்தை பார்த்தான். எங்கள் கம்யூனிட்டிக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. அவளுக்கு எவ்வளவோ புரிய வச்சேன். ஆனால் எங்கள் கம்யூனிட்டி சட்டப்படி எங்கள் உடம்புல ஒரு உறுப்பு சரியில்லைனாலும் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அதை அறுத்து போட்டுருந்தோம். ஒருவேளை அவங்களால நாங்கள் மாட்டிக்கிட்டோன்னா அதனால் உன்னுடைய குடும்பத்தை நீ பலி கொடுத்துட்டேன். ஷிவ் குடும்பத்தை ஏன் அந்த மாதிரி நீ? ஒருவேளை என் ஃபேமிலி மேலே அட்டாக் நடந்து நான் மட்டும் தப்பிச்சுக்கிட்டேன்னா நீங்கள் எல்லாரும் என்னதானே சந்தேகப்படுவீங்க? சலோனி அவளுடைய பாட்டி, அவங்கள எதுக்கு தூக்கிட்டு போன? எங்க ஆளுங்க ஊரை விட்டு போகணும்னு பார்த்தாங்க. நிலைமை மோசமாயிடுச்சு. எல்லா இடத்துலையும் செக்கிங் நடந்துச்சு. எப்படியாவது வெளியே போகணும்னு பார்த்தாங்க. யார் இதே? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். அதான் சிவாவோட அம்மாவை நாங்கள் கொன்னுட்டோம். அடுத்து நடக்க போகிற பிளான்ஸுக்கு சலோனியை ரெடி பண்ணணும்னு எங்கள் அண்ணன் நினச்சாரு. ஆனால் முக்தா, அவ என் மூஞ்சிலே துப்பிட்டா. இவனை தெரியுமா? இவனும் என்ன மாதிரி அடையாளத்தை மறைச்சு வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். அரசியல்வாதி மீரா கூட சேர்ந்து ஒரு வேலை பார்த்தான். மீரா பயங்கரமானவ. இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்தி எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிப்பா. ஆனா எங்க ரகசியத்தை காப்பாத்துறதுக்காக எங்க அண்ணா அவளையும் கொன்னுட்டாரு. அந்த டைம்ல போண்டாவும் அங்கதான் இருந்தான். அவனையும் அந்த இடத்துலயே போட்டுட்டோம். அப்போ வேற கொலைகள்? காசு, பணம், நகை. உங்க கேங் லீடர் யாரு? மிச்சம் இருக்கிற மெம்பர்ஸ் எங்க? எனக்கு தெரியாது. நல்லா போட்டேன், வாய் திறக்க மாட்டேங்கிறான். ஆனால் என்னோட ரிசோர்ஸஸ் படி பார்த்தா அவன் போபாலையும் இருக்கலாம். அவங்க கேங்கில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கா. என் டீம் அவனை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
போபாலோட அஞ்சலியும் அவங்க டீம் தானா சார்? அவளோட உண்மையான பேர் மனிஷா. இவங்க ஆக்சஸ் இந்தியா மொத்தம் இருக்கு. இப்போ நாம 4 பேரை தான் பிடிச்சிருக்கோம். அப்போ இந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க மற்றவங்க எல்லாரும் ஃபேக் ஐடென்டிட்டியை உருவாக்கி சாதாரண மக்களோட சேர்ந்துருக்காங்க. சரியா சொன்ன. சிவா, அவனுடைய குடும்பம், முக்தா, இவங்களுக்கு ராஜேந்திர பூஷன் 3 வருஷமா தெரியும். ஆனா அவனுடைய உண்மையான ரூபம் தெரியல. அவனுடைய எண்ணம் தெரியாம போச்சு. மக்கள் ஜாக்கிரதையா இருக்கணும்னா விழிப்புணர்வோடு இருக்கணும். எல்லாருமே இந்த மாதிரி கிரிமினல்ஸ்ல இருந்து ஜாகிரதையா இருக்கிறதுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கணும்.